பாஜகவும் போட்டிருக்கிறது மிரட்டல் கூட்டணி. எடப்பாடியுடைய மகன் வந்து ஒரு விமான கம்பெனி கேஸில் மாட்டுறாரு. அதில் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையில் அவரை காப்பாற்ற போன டெல்லிக்கு போன எடப்பாடியை கூட்டணிக்கு உட்கார வச்சு பேசி அமுச்சு விட்டாங்க. அந்த கூட்டணியை எடப்பாடி ஏற்றுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு வந்துட்டு இங்கே வந்து கூட அவர் கூட்டணி பற்றி எதுவும் சொல்லலை. நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கையை தான் பேச போகணும்னு சொன்னாங்க. ஆனால் அமித்ஷா மட்டும்தான் ட்வீட்டில் கூட்டணி பற்றி சொன்னார். அப்போது எடப்பாடிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடே கிடையாது. எடப்பாடிக்கு உடன்பாடு இல்லாத இந்த கூட்டணியில் அவரை சம்மதிக்க வைக்கிறதுக்கு பிரதமர் அமைச்சாங்க. பிரதமரையும் போய் எடப்பாடி பார்க்கல, அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது அமித்ஷா நேரடியாக வர்றாரு. ஈட்டிக்காரன் வந்து நேரடியாக வட்டி வசூல் பண்ணுற மாதிரி நேரடியாக வராரு. அங்கே ரெட்டை இலை கேஸை வந்து தேர்தல் கமிஷன் எடுக்க வச்சு ரெட்டை இலையை ஓபிஎஸ்க்கு கொடுப்போன்னு மிரட்டி வீட்டில் இருந்த எடப்பாடியை கூப்பிட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு வராரு. ஹோட்டலுக்கு வந்த அமித்ஷா வந்து கூட்டணின்னு சொல்கிறாரு. எடப்பாடி கம்முன்னு இருக்காரு, ஒன்றுமே பேசலை. ஏன்னா அடுத்தது கூட்டணி ஆட்சின்றாரு, அதுக்கும் எடப்பாடி ஒன்றுமே பேசலை, கம்முன்னு இருக்காரு. ரைட்டா? மந்திரிகள் கேட்குறாங்க, அதுக்கும் ஒன்றும் பேசலை. எடப்பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் முழுக்க ஏதோ வந்து பலிக்கு வந்த ஆடு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தார்.